அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் வருகை பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது அம்புலி பருவம். அம்புலிங்கிறது சந்திரனை முருகனோடு விளையாட வருமாறு அழைக்கின்றதாக அமைந்திருக்கின்ற பகுதி. இது ஏற்கனவே 5 செயல் பார்த்தாச்சு. இன்று 6வது செயல். பண்டு போல் இன்னமுதம் இன்னம் கடைந்திட பழைய மந்திரம் இல்லையோ. மந்திரம்னா மந்திரமலை. படற்கடல் குண்டு அகழி அலராக வற்றி பாரினில் திடரானதோ. விண்தளத்து அமரர்களும் அமரேசனும் சேர வீடி நீடு அந்தகாரம் மேவி எழு பகிரண்ட கூடம் வெளியானதோ. விட மொழுகு நெட்டியிற்று மண்டு வாசிகி துண்டமானதோ. வாசிகிங்கிறப்பாம். இன்னமொரு வாளிக்கு வாழ்வில்லையோ. மதியிலா மதியே. மதிங்கிறது அறிவுங்கிற ஒரு பொருள் இருக்குது. மதி சந்திரன் அறிவு பிறரை மதி என்ற பல பொருட்கள் இருக்குது. இந்த இடத்துல முதல் சொல்லப்படுகிறது அறிவில்லாத சந்திரனே என்று பொருள். இவனை நினைத்தால் எந்த வகை செலாது. ஆகையால் நீ அண்டார் நாயகன் எங்கள் செந்தில் வடிவேலனுடன் அம்புலி ஆடவாவே. முருகனை வணங்கி வழிபட்டால் உனக்கு எந்த தொல்லையும் துன்பமும் இருக்காது. ஆகவே முருகனோடு விளையாட வருவாயாக என்று கேட்கும். அருவரைகள் கிடுகிடு என மயில் கடவும் முருகனுடன் அம்புலி ஆடவாவே. தெளிவுரை. முல்லை போல பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்க உதவிய மந்திரமலை இன்று இல்லாமல் போனதோ. படர்ந்த அந்த பார்க்கடல் சேராகி வற்றி இவ்வுலகில் மேலாக திகழ்கின்றதோ. விண்ணலுவத்து இந்திராதி தேவர்கள் இறந்து எங்கனும் இருள் பரவி அண்ட பகிரண்டங்கள் யாரும் இல்லாமல் வெட்ட வெளியானதோ. விடங்கொண்ட வளைந்த நெடிய பற்களையுடைய வாசுகி பாம்பு துண்டு துண்டாகி போனதோ. மேலும் ஒப்பற்ற வாளிக்கு வாள் இல்லாமல் போனதோ. அறிவில்லாத சந்திரனே எம்பெருமான் நினைத்தால் எந்த வகையில் செயல் நடக்காமல் இருக்காது. எந்த வகையிலும் நினைத்த செயல் நடக்காமல் இருக்காது. எளிதில் மீண்டும் அமிர்தம் பெறலாம். எல்லா விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் சிறப்படையும் என்ற கருத்து இதில் உட்பொருளாக கொண்டுள்ளது. ஆகையால் நீ தேவாதி சேனாதிபதியும் எங்கள் செந்தில் வடிவேலனுமாகிய முருகப்பெருமானுடன் விளையாட வருவாய். அரிய மலைகள் கிடுகிடு என நடுங்க மயில் மேல் செம்மாந்து ஆராவக்கணித்து எழுந்தருளும் எங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடன் விளையாட வருக என்று தாயார் அழைப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்கு. இதில் புராண வரலாறு அதாவது திருப்பார்கடலையும் அமுதம் இருப்பதாக தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள் என்று புராண வரலாறும் இதிலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கம்பராமாயணத்தில் வாலி என்று சொல்லக்கூடிய வாலி சுக்கிரவன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும் வாலி என்ற பகுதியும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கருத்துக்களை பாருங்கள். இதனுடன் படங்கள் இணைக்கப்படும். நன்று. தெளிவுரை சிறப்புரை ஆகிவிட்டது.